Hey guys, Abhin Pushparan here from Blue Academy and I am back with Let's Talk Sound. So, என் கூட வான் இருக்கு. Hi வான். Hi. Yeah, so இன்னைக்கு வந்து we are doing a deconstruction. So ரொம்ப நாளாச்சு like deconstruction பண்ணிட்டு ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு எப்போ deconstruction அந்த மாதிரி நிறைய கேள்விகள். So thought of doing again a deconstruction. So இன்னைக்கு வந்து we are doing the song Sandali. So Sandali is composed by Abhishek CS and lyrics by Ram Ganesh, sung by Satyaprakash, produced by the song is programmed. Basically, the programmer or producers are like JC Joe and Joe Johnson. Then acoustic and bass guitar is by Keba, mandolin வந்து Prakash Hariharan, flute வந்து Vishnu Vijay, and electric guitars வந்து Naveen Samson Benjamin. Then mixed and mastered by okay, the recording engineers Vishnu M Nambudri, myself, then Adityan VK. It was recorded in Crimson Avenue Studios in Chennai. And yes, so இதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இட் இஸ் கால்டு SRR ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இதோட டிஓபி வந்து கௌதம் ஜார்ஜ் அண்ட் இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ராஜேஸ்வரன், டைரக்டட் பை அரவிந்த். ஸோ எஸ், அதோட கிரெடிட்ஸ். யா, ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் டூயிங் அ டீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இன்றைக்கி வந்து வி ஆர் நாட் கோயிங் டு லுக் இன் டு கம்ப்ரெஷன், EQs அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. லைக் this is more into a creative side of a mix. Creative side na because நம்ம ஒரு மிக்ஸு சொல்லும்போது அது ஜஸ்ட் கம்ப்ரெஷன், EQ, ஃபேடர்ஸ், லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை. அதில் நிறைய க்ரியேட்டிவ் சைடு இருக்குது. ஒரு மிக்ஸ் இன்ஜினியர் வந்து சம்டைம்ஸ் ஹி ஹேஸ் டு திங்க் லைக் அ ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் மாதிரி திங்க் பண்ணோம். அண்ட் லைக் சம்டைம்ஸ் ஹி ஹேஸ் டு டூ லாட் ஆஃப் க்ளீனப்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த செஷனை பற்றி லைக் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லைக் ஐ வில் ஷோ யூ வாட் ஆல் க்ளீனப்ஸ் ஐ ஹவ் டன். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் லுக் இன் டு த க்ளீனப்ஸ். யா, ஸோ சாங் வந்து ஒரு வாட்டி நான் சும்மா இன்ட்ரோ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு டூ ஆல் திஸ் க்ளீனப் திங்ஸ் லைக் ஸ்டாக்கிங். ஓகே, ட்ராக்ஸ் எல்லாமே வெல் நேம்ட் அண்ட் ஸ்டாக்டாக இருக்குது, கலர்டாக இருக்குது. அண்ட் யா, ஸோ இது ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ளே அண்ட் சி. என சீண்டி விட்டு போகும் சண்டாடி, உன சுத்தி சுத்தி வார அப்பாவி, என் தாகத்தை ஏத்தோ சதிகாரி, ஒத்த முத்தம் போதும் நாங்காலி. என சீண்டி விட்டு போகும் சண்டாடி, உன சுத்தி சுத்தி வார அப்பாவி, என் தாகத்தை ஏத்தோ சதிகாரி, ஒத்த முத்தம் போதும் நாங்காலி. சண்டாடி 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 சண்டாடி. ஓகே, ஸோ ஃபுல் சாங் இப்போ போட்டு காமிக்கல. ஃபுல் சாங் நீங்கள் வந்து யூடியூப்பில் கேளுங்க. ஸோ யா, நம்ம டீட்டெயில்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ஜஸ்ட் லைக் ஓப்பன் அண்ட் ஷோ யூ ஆல் தீஸ் ட்ராக்ஸ். ஸோ இதோட ரெக்கார்டிங் செஷன் இப்போ மேண்ட்லின் ரெக்கார்ட் பண்ணது யூ கேன் see these tracks. This is M900T. This is from Chartrock ஓட பென்சில் மைக். And this is M49, like N49 போட்டிருக்கு, தப்பாக போட்டிருக்கு. இட்ஸ் M49 from a நாய்மனோட ஒரு M49 சொல்லி ஒரு மைக் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பேசிக்லி லைக் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எது நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வி ரெக்கார்டட் போத் the M900 and M49, like both the Neumann and the Chartrock. So ரெண்டுமே எடுத்து லைக் we'll listen and we finalize which one we have to use. Okay, அதே மாதிரி மற்ற ட்ராக்ஸும் ஸோ லைக் ஒரு ட்ராக்ஸும் சும்மா நான் வந்து காமிக்கிறேன்.
ஸோ இதிலலாம் பார்த்தா யூ கேன் see lot of things are muted. ஓகே, இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன அந்த அந்த க்ளீனப். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மியூட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் லைக் we have to mute it, lot of things we have to mute, லைக் சாங் லைக் இல்லைனா ரொம்ப என்ன சொல்கிறது க்ரௌடட் ஆகிடும். ஸோ நிறைய ஃப்ரீ ரன் ட்ராக்ஸ் இருக்குது நவீனோட அண்ட் கேபாவோட, லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் சிலது மியூட் பண்ணியிருக்கோம், சிலது யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ யா, இப்போது சில விஷயங்கள் காமிக்கிறேன். ஒத்த முத்தம் போதும் நாங்காலி சண்டாடி 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 சண்டாடி. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷனே மியூட் பண்ணியிருக்கு. ஓகே, இது இப்போ லெட்ஸ் சி அது இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். சண்டாடி 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 சண்டாடி. இது சாங் ஸ்டார்டிங்லேயே வந்து இவ்வளோ ஒரு ஸோ ஒரு இந்த சாங் பற்றி சொன்னால் அது ரொம்ப லைக் ஸ்லோவாக அது ரைஸ் ஆகிட்டு இருக்குது இந்த சாங். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது லைக் ஒரு ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்ட்ரிங்ஸ் வேண்டாம், இது ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மியூட் பண்ணேன். ஸோ அதை மியூட் பண்ணிட்டு தானே வந்து கம்போசருக்கு காமிக்கும். ஸோ கம்போசர் ஓகேனா மட்டும்தான் இதை ப்ரொசீட் பண்ணுவோம். லைக் நம்ம உட்காந்து அப்படியே மியூட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஆமாம், இதுக்கு மெயின் லைக் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அபிஷேக். ஒரு என்ஜினியர் புரிஞ்சால் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அதுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் வேணும். லைக் ஈவன் ஆஃப்டர் டூயிங் லாட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் ப்ரோக்ராமிங் எல்லாமே முடிச்சுட்டு நான் ஒன்றா உட்காந்து மியூட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஓகே. ஸோ யா, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் இங்கே ஒரு பியானோ ஓப்பனிங் வந்து மியூட் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு பியானோ இருக்குது. ஸோ பேசிக்லி சி திஸ் ஒன். அந்த பியானோ இருந்தாலும் அது கேட்காது, அதனால் அதை மியூட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நமக்கு தேவையில்லாமல் ஒரு நாய்ஸியாக ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே வேண்டாம். ஸோ அதனால் அது வி மியூட்டட் இட். இங்கேயும் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி பியானோஸ் இங்கே வந்து இங்கே ஒரு இபி இருக்கு. அண்ட் அது ஒரு ரிவர்ஸ் டிபி, ஒரு இபி வாசிச்சுட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கு கீழே இங்கே ஒரு பியானோ இருக்கு. ஸோ இந்த பியானோ இந்த இபியும் இருக்கும்போது யூ கான் ஃபீல் தட் ரிவர்ஸ். இபி வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கு, பியானோ வந்து நார்மலாக வாசிச்சுட்டு இருக்கு. அந்த இபிக்கு இன்னும் அது ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக வி மியூட்டட் த பியானோ. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு லைக் மேக் எ சாய்ஸ் ஆஃப் லைக் டோன்ஸ். லைக் இது தான் வேணும் இங்கே, இல்லை இது இங்கே இருந்தால் லைக் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப க்ரௌடட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூ ஹாவ் டு லைக் நிறைய மேபி நிறைய இந்த ட்ராக்ல நிறைய மியூட் பண்ணியிருக்கு, நிறைய க்ரியேட்டிவான திங்ஸும் பண்ணியிருக்கு. இந்த இங்கே பேட்ஸ் மியூட் பண்ணியிருக்கு, இங்கே எல்லாமே பேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் நிறைய இருந்துச்சு. ஓகே, விட்டு போகும் சண்டாடி. ஸோ இதெல்லாமே மியூட் பண்ண போதா விட்டு போகும் சண்டாடி. பிகாஸ் அந்த கிட்டாருக்கே வந்து ஒரு டெய்ல் இருக்குது, அதே வந்து இட் இஸ் கிவிங் அ குட் ஒரு பேட் எஃபெக்ட். அண்ட் லைக் இன்னொரு பேட் இருக்குது, இது மட்டும் வச்சுட்டா ஒரு சின்ன அதுக்கு நல்ல ஒரு டைனாமிக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பேடுக்கு ஸோ அந்த டைனாமிக்ஸ் இருக்குன்னா அந்த பேட்ஸ் மட்டும் வச்சுட்டு, பிகாஸ் இட் கிரியேட்ஸ் a lot of dynamic changes actually in song. ஸோ அது மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே மியூட். விட்டு போகும் சண்டாடி உன சுத்தி சுத்தி வார அப்பா. இங்கே சத்யா வர பாடி வச்சிருக்கீங்க, சண்டாடி டீட்டெயிலாக பாடி வச்சிருக்கேன். அதெல்லாம் அந்த மாதிரி மியூட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நிறைய இந்த ட்ராக்ஸ் பார்த்தா, இந்த செஷன் பார்த்தா நிறைய வந்து மியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து இனி க்ரியேட்டிவ் திங்ஸ் நம்ம ரொம்ப மியூட்டிங் கதையை பற்றி சொன்னால் என்ன வந்து இருக்குன்னா, இந்த ப்ரொடியூசர்ஸும் ஜேசி எல்லாரும் வந்து அடிப்பேன். ஓகே, ஸோ அதனால் இந்த மியூட்டிங் கதை கொஞ்சம் கம்மியாக சொல்லிக்கலாம். அண்ட் யா, இங்கே ஷேக்கர்ஸ் மியூட் பண்ணியிருக்கு. இங்கே இந்த ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஷேக்கர்ஸ் இருக்கும்.
போகும் சண்டாளி உன சுத்தி. ஸோ இது நமக்கு இது இல்லாமலே நல்லா இருக்கு. என சீண்டி விட்டு போகும் சண்டாளி. இப்போதான் வந்து அது நல்லா தெரியும். லைக் ஷிக்னு போனால் நம்ம அதுதான் கேட்கும் ஜாஸ்தி. ஓகே, ஸோ அந்த டூ 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 அது கேட்கறதுக்கு தான் இந்த ஷேக்கர் மியூட் பண்ணேன். என சீண்டி விட்டு போகும் சண்டாளி உன சுத்தி சுத்தி வாரேன் அப்பாவி என் தாகத்தை ஏத்தும் சதிகாரி. அண்ட் இங்கே இந்த செக்ஷனில் ஃபுல் மேண்ட்லின் வாசிச்சிருக்கு, அதுவும் மியூட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே தான் என் தாகத்தை ஏத்தும் சதிகாரி ஒத்த முத்தம் போதும் நாங்காலி. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ணோம். நம்ம மிக்ஸில் தான் நம்ம அது வைக்கணுமா வேண்டாமா அதை இன்ஜினியர் தான் முடிவு பண்ணோம். ஸோ இது என்ன, நான் இது இந்த செஷன் காமிக்குதுன்னா பிகாஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்குது, தே கெட்ஸ் ட்ராக் லைக் கிடைச்ச ட்ராக் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலி லைக் நீங்கள் கையில் கிடைச்ச ட்ராக்ஸ் எல்லாமே கேட்க வைக்கணும்னு இல்லை. அங்கே கிளாஷஸ் வருதா லைக் இல்லை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஷேக்கர் அண்ட் பேஸ், அப்போது அங்கே ஷேக்கர் காமிச்சா அந்த பேஸுக்கு யாரும் ப்ரையாரிட்டி கொடுக்காது. அந்த லைக் இப்போ நிறைய சாங்ஸ் இருக்குது. இப்போது நம்ம புது வெள்ளை மழை அந்த மாதிரி சாங்ஸுக்கெல்லாம் அந்த பேஸுக்கு தான் வந்து நிறைய ப்ரையாரிட்டி. புது வெள்ளை மழையே காதல் ரோஜாவே காதல் ரோஜா சாரி காதல் ரோஜாவில் தான் அந்த பேஸ் இருக்கும். லைக் அந்த ஒரு டூ 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 ஸோ அந்த ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பெரிய ஒரு ஷேக்கர் போட்டால் மேபி அந்த பேஸ் வந்து நம்ம லைக் கவனிக்காது இல்லையா. ஸோ அதனால் அது மியூட் பண்ண. ஸோ அது ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் ஆஃப் மியூட்டிங்கும் இருக்குது, ஃப்ரீக்வன்சி கிளாஷுக்காக மியூட் பண்ணதும் இருக்குது. லட்சே இப்போ ஒரு ஸ்டீல் கிட்டார் வாசிக்குது, அது கூட நிறைய டேம்பரின் போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த ஸ்டீல் கிட்டார்லும் அந்த ஒரு கிட்டத்தட்ட சிமிலர் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வில் மியூட். ஓகே, அது எப்போவுமே இல்லை, அது ரொம்ப க்ரௌடடாக ஃபீல் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி வில் மியூட். ஓகே, இனி இங்கே இப்போது பேஸ் வந்து இங்கே கொஞ்சம் சாப்ஸ் எல்லாம் போட்டிருக்கு இங்கே எல்லாம். ஸோ இந்த நோட்டு பேசிக்கலி நான் இங்கே ட்ரமோலோ போட்டிருக்கு. திஸ் இஸ் அ ட்ரமோலோ பிளகின். இங்கே வந்து 1/8 ட்ரிப்ளெட் போட்டிருக்கு. ஓகே, 1/8 ட்ரிப்ளெட் போட்டிருக்கு. ஸோ இது ட்ரிப்ளெட் பைபாஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்லி அந்த ஸோ அந்த குரூவ் காமிக்கிறதுக்கு தான் ஐ யூஸ் திஸ் ட்ரமோலோ. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து ஒரு சிம்பிளான சாங்க்கு ஒரு பியூட்டி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஓகே, ஸோ அது ஒரு ட்ரமோலோ. தென் இங்கே 2 பேஸு வாசிச்சிருக்கு. இங்கே இது சூஸ் பண்ணேன், இந்த பேஸை சூஸ் பண்ணேன். என கண்ணால கேள்வி உன் குடிசைக்குள்ள போடு காத்து வீச இங்கெல்லாம் அதான் இதெல்லாமே மியூட் பண்ணது தான். போடு காத்து இங்கே இருந்து இது ஆரம்பிக்குது, இந்த ஹை ஹேட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ நான் இதை மியூட் பண்ணிட்டு உன் குடிசைக்குள்ள போடு அந்த ஒரு ட்ராப்லெட் சவுண்ட் வருது. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு அந்த ட்ராப்லெட் சவுண்ட்ஸ். ஓகே, யா, ஸோ இங்கே ஒரு ட்ராப்லெட் சவுண்ட் இருக்கு. என கண்ணால கேள்வி. ஸோ திஸ் இஸ் சவுண்டிங் குட். ஸோ இதோட ட்ராக் பார்த்தா நான் எதுவும் பண்ணியிருக்காது. ஓகே, அது அப்படியே எம்டியாக விட்டுருக்கோம். பிகாஸ் இட்ஸ் சவுண்டிங் குட், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இதுவும் நம்மளோட டிசிஷன் தான். பேசிக்லி ஒரு விஷயம் நல்லா சவுண்ட் பண்ணுதுன்னா நம்ம அது திருப்பியும் நோண்டக்கூடாது, அப்படியே விட்டுட்டோம். ஓகே, என கண்ணால கேள்வி உன் குடிசைக்குள்ள. ஓகே, அடுத்தது வந்து இதோட டேம்பரின்ஸு குட்டி குட்டி விஷயங்கள், அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த கண்ணால
அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது ஃபில் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இங்கே அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ண விஷயம்லாம் நம்ம மியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக ஐ ஆடட் சம் சார்ட் ஆஃப் ரிவர்ப்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஒரு விண்டேஜ் வேர்ப், ஒரு ஹால் ரிவர்ப். நான் இன்னொரு எபிசோடில் சொல்லியிருந்தேன். ஹால்னா லைக் யூ கெட் அ லிட்டில் பிகர் சவுண்ட், லைக் அது சஸ்டெயின் எவ்ரி திங் வில் பி லிட்டில் ஹையர். ஓகே, ஸோ இது போட்டதுனால தான் யூ கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் சவுண்ட். ஒரு சின்னதாக ஒரு ரிவர்ப். ஓகே, இதிலும் இருக்கும். இதில் நான் போடல. கண்ணால கிள்ளி உன் குடிசக்குள்ள போடு, காத்து வீச காதல் அந்தி மழை. இங்கே நான் வந்து இன்னொரு பேஸ் ஆப்ஷன் இருந்துச்சா, அதை மியூட் பண்ணிவிட்டு இன்னொரு பேஸ் ஆப்ஷன் தான் வச்சுருக்கு. ஸோ பேசிக்லி என்னோடய கம்போசர் வந்து எனக்கு இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். தட் இஸ் ஆல்சோ அ குட் திங். நம்ம இது முன்னாடி இன்னொரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வி ரீ-ரெக்கார்டட் த பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் த மெயின் ட்ராக் வாஸ் ப்ரோக்ராம்டு பேஸ், அண்ட் இன்னொன்று வந்து இட்ஸ் அ லைவ் பேஸ். ஸோ இது ரெண்டுமே கிளப் பண்ணியிருக்கு. குடிசக்குள்ள போடு, காத்து வீச காதல் அந்தி மழை. அங்கே வந்து இந்த பேஸோட டெய்ல் வந்து இந்த நோட்டு நான் கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கட் பண்ணும்போது யூ கெட் அ ஸ்பேசிங். அந்த ஒரு கட் அண்ட் ஓப்பன். ஓகே, இல்லைன்னா இந்த சாங் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம க்ரியேட்டிவாக, நம்ம இந்த சாங்கில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, க்ரியேட்டிவ் அதோட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம யூட்டிலைஸ் பண்ண வேண்டியதா. இதழூரும் தேன வண்டானானும் தீண்ட மாலை மூழ்க மோக இன்பக்கன. போரா 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 சொக்க. அண்ட் இங்கே இந்த ட்ராக்ல இந்த பேஸை வந்து கட் பண்ணி இன்னொரு ட்ராக்ல போட்டிருக்கு. அந்த ட்ராக்ல வந்து நான் இன்னொரு ட்ரிப்ளெட் போட்டிருக்கு. ட்ரிப்ளெட்டில் ட்ரமோலோ ஒரு 1/8 ட்ரமோலோ போட்டிருக்கு. ஸோ இதழூரும் தேன வண்டானானும் தீண்ட மாலை மூழ்க மோக இன்பக்கன. இதை இந்த சைடும் போட்டிருக்கு இதே மாதிரி. என சிண்டி விட்டு போகும் சண்டாளி சுத்தி. ஸோ அந்த அதில் ட்ரமோலோ போடக்கூடாது இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நோட்டு திருப்பியும் ட்ரமோலோ டு 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 டு. ஸோ இது கேபா வாசிச்சதுக்கப்புறம் we did all these things. என சிண்டி விட்டு போகும் சண்டாளி சுத்தி சுத்தி வார அப்பாவி. ஸோ இந்த மாதிரி ட்ரமோலோஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கு. இந்த சாங்கில் நிறைய ட்ரமோலோ தான் ஆக்சுவலி. இன்னொரு ட்ரமோலோ யூஸ் பண்ணியிருக்கு, அதை எங்கே போட்டிருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸ்ட்ரிங்ஸில் நாங்கள் ட்ரமோலோ போட்டிருக்கு. ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்ஸை வந்து ட்ரமோலோ போட்டு மாற்றிருக்கு. நிற்க வச்சு போரா போரா போரா. இப்போ அதுக்கு போனதுக்கு முன்னாடி ஐ வில் ஷோ யூ சம்திங் எல்ஸ். நிற்க வச்சு போரா. ஸோ இங்கே வந்து லைக் இந்த ஃப்ளூட் இந்த மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ட்ராக் பார்த்தா லைக் பேசிக் ஒரு கம்ப்ரெஷன், ஃப்ளூட்டுக்கு ஒரு பேசிக் கம்ப்ரெஷன், தென் ஒரு EQ. இது வந்து வேவ்ஸோட ஒரு REQ6ன்னு சொல்லிட்டு ஒரு EQ. இட்ஸ் குட் ஆக்சுவலி. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இந்தியன் EQன்னெல்லாம் சொல்லலாம். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கமர்ஷியல் சவுண்டு ஈஸியாக கிடச்சிடும், கொஞ்சம் ஏரியான சவுண்டு. நம்ம ஏதாவது ட்வீக் பண்ணால் நல்லா தெரியும், அந்த மாதிரி EQ எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு போடுறதுக்கு, மெயின் ட்ராக்ஸுக்கு போடாது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு போடுறதுக்கு ஐ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் EQs பேசிக்லி, லைக் டேப்ஸ், வுட்வின்ஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஐ யூஸ் திஸ் ஒன். பிகாஸ் கொஞ்சம் எத்தனாலே வந்து அந்த விண்ட், ஏர் திங்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் அதில். ஓகே, அண்ட் திஸ் ஆல் வாஸ் மை ஆப்ஷன்ஸ். லைக் லெக்சிகான் போட்டிருந்தேன், ரிவர்ப், அதுக்கப்புறம் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ bypassed it. Then here, okay, this one is one of my favorite plugins. நிறைய பேர் வந்து ஹார்மனிஸ்
க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்டிருந்தேன்ல, ஹார்மனி ப்ளகின்ஸ், வோக்கல் ஹார்மனி எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. யா அது. ஸோ பேசிக்லி திஸ் ஒன் இஸ் அ வெரி குட் ஹார்மனைசிங் ப்ளகின். ஹார்மனைசிங் ப்ளகின்னு கிடையாது, திஸ் இஸ் பேசிக்லி ஒரு ஃபுல் சேனல் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், சேச்சுரேஷன், இக்யூ, கம்ப்ரஸர், டிஎஸ்ஆர், லிமிட்டர் எல்லாமே இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து லைக் சாங் வந்து எஃப் மேஜரில் இருக்குது ஸ்கேல். ஸோ இந்த வுட்வின்ஸை நான் ஃபஸ்ட்டு இது பைபாஸ் பண்ணி காமிக்கிறேன். லைக் ஷோ யூ ஹவு இட் வாஸ் சவுண்டிங். ஸோ இதுதான் வந்து வாசிச்சிருந்தேன். ஓகே, இந்த லிங்க் தான் வாசிச்சிருந்தேன் நடுவில். ஸோ இட் வில் சவுண்ட் லைக் திஸ் நார்மலாக. நிக்க வச்சு போறா. ஓகே, ஸோ இப்படி தான் வாசிச்சிருந்தேன் ரெக்கார்டிங்கில். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ட்ரீட் இட் நைஸ்லி. ஒரு கம்ப்ரெஷன் அண்ட் ஈக்யூ எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு நம்ம க்ரியேட்டிவ் சைடு. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஹார்மோனி போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. நிக்க வச்சு போறா. ஸோ இந்த ஹார்மோனி வந்தபோது அது ஒரு கலரே மாறிடுச்சு. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு பத்தலை. ஐ நீட் தில் மாங்கே மோர். ஓகே, ஸோ இன்னும் ஒரு காப்பி எடுத்து, அந்த ஃப்ளூட்டோட இன்னொரு காப்பி எடுத்து, வாட் ஐ டிட் இஸ் சேம் ட்ரீட்மெண்ட் போட்டுட்டேன், சேம் ஹார்மனிஸ் எல்லாம் போட்டுட்டேன். தென் ஐ டிட் அ சவுண்ட் ஷிஃப்ட். ஓகே, ஹைக்கு ஒரு 12 செமிடோன்ஸ் ஏற்றிட்டு, தட் மீன்ஸ் அன் ஆக்டேவ் ஏற்றி, ஓகே, இந்த மாதிரி ஒரு டோன் க்ரியேட் பண்ணி, தென் ஐ ஆஃப்டர் தட் ஐ ஆடட் அ ஃபில்டர் ஃப்ரீக். ஃபில்டர் ஃப்ரீக் இஸ் அ ஃப்ரீக் plugin from sound toys. இது வந்து ஐ டென்ட் யூஸ் எனி ப்ரீசெட்ஸ். நான் அப்படியே ஏதோ ஒர்க் பண்ணி எடுத்தது தான். ஸோ யா, ஸோ ஒரு பாயிண்டில், ஸோ பேசிக்லி திஸ் இஸ் அ பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் போட்டு லைக் ஐ லவ் திஸ் டோன் பேசிக்லி. லைக் அது போட்டு ஐ டிட் சம் சார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ். லைக் இங்கே ஃபேடர்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸுக்கு தான் இந்த பையன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு இல்லைனா இந்த மாதிரி ஆட்டோமேஷன் நான் உட்காரவே மாட்டேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஃபேடர் மூமெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான் அதோட அந்த டைனாமிக்ஸ் தான் வந்து நான் இதில் வரைஞ்சி காமிச்சிருக்கு, ஒரு ஹையர் ஆக்டேவ் டைனாமிக்ஸ். ஸோ எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் யூ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் சவுண்ட். நிக்க வச்சு போறா. லைக் அந்த லோ தான் அதோட பியூட்டி. ஆனால் ஹை வந்து நான் எதுவும் ஆட்டோமேஷன் பண்ணாமல் நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தா இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஓகே, லைக் நம்ம ஒரு அந்த டைமில் ஒரு ஃப்ளாட்டஸ்ட் மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணோம். ஃப்ளாட்டஸ்ட் எப்படி அப்படி தானே வாசிக்கும். ஸோ அதே மாதிரி தான் வி ஹாவ் டு ஆட்டோமேட். அந்த டைமில் இந்த மவுஸ் வச்சுட்டு டாட் போட்டெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியாது. பென்சில் டூலை வச்சுலாம் ஆட்டோமேட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஐ வில் ப்ரிஃபர் டு கெட் திஸ் கைண்ட் ஆஃப் திங். லைக் இவ்வளோ பெருசாக அந்த மாதிரி வாங்கணும்னு இல்லை. மேபி யூ கேன் கெட் லைக் ஃபேடர் போர்ட், லைக் சிங்கிள் ஃபேடட், லைக் இல்லைன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். பிட்ச் பெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Logicல there is an option. there is something called a learn mode. Okay, learn mode போட்டுட்டு you can access your pitch bender into your fader, then do all these automations, crazy automations பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க pitch bender, or you can use your modulation wheel. Okay, so modulation wheel எல்லாமே you can actually assign to your faders and do crazy automations. So காசு செலவு பண்ணி இது வாங்கணும்னு கூட இல்லை. யா, நிக்க வச்சு போறா. In the portionல so whenever I mix a song, first thing I will try to talk or communicate with the director of the like a visual இருந்தா இங்கே என்ன விஷுவல் வரப்போகுது. ஸோ இந்த சாங் நீங்கள் இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் சாங் ஒரு வாட்டி விஷுவலோட பார்க்கணும். ஓகே, அந்த விஷுவல் தான் வந்து லைக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அந்த சாங்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கௌதம் ஜார்ஜோட அந்த ஒரு லைக் அந்த ஒரு ஒர்க்கு. ஸோ பேசிக்லி
இந்த போர்ஷன்லேருந்து தேர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் கம்மிங் லைக் திடீர்னு வந்து ஆக்டர் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அது வரைக்கும் சும்மா மோண்டேஜஸ் அது மாதிரி தான் போயிட்டுருக்கும். செம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். அந்த செம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் போகும்போது நம்ம அப்போ கூட இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸுன்னு போயிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ வி ஹாவ் டு லைக் அந்த சாங்கும் வந்து அது ஒரு டேப்பிங் ஃபீல் வரணும். லைக் நம்ம மூடு மாறணும் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே வந்து பாவம் ஜேசி ஜோ கஷ்டப்பட்டு வாசித்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் அப்படியே ஒரு வேறு மாதிரி கொண்டு போயிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைக் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஐ டிட் சம்திங் ஹியர். யா, ஸ்ட்ரிங்ஸோட ஒரிஜினல் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதுதான் ஒரிஜினல். பிளேலிஸ்ட், இது பிளேலிஸ்ட்னு சொல்லிற விஷயம் இருக்குது லாஜிக்கில். யூ கேன் ஆக்சுவலி க்ரியேட் யுவர் பிளேலிஸ்ட். ஸோ நான் வந்து ட்ரெமோலெலாம் செட் பண்ணி, பிகாஸ் நடுவில்லாம் கட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் இந்த கட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் பண்ணி, பிகாஸ் ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இதுதான் பிளான் இருந்துச்சு ஆக்சுவலி. சின்ன கட் போட்டுட்டு திருப்பி அடுத்த ஸ்ட்ரிங்ஸுக்கு கோட் சேஞ்சு அங்கே அந்த ட்ரான்சிஷன் வேண்டாம்னு இருந்துச்சு, அது கட் பண்ணேன். ஆனால் அது வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல. அண்ட் லைக் இன்னும் அந்த டான்ஸ் மூடுக்கு கொண்டு வரதுக்கு தான் ஐ தாட் ஆஃப் லைக் ஆடிங். இப்போ இதோட சேனலில் பார்த்தாலே தெரியும், லைக் யூ கேன் சி லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளகின். இட்ஸ் கால்ட் டிஐடி வால். தென் ஒரு Q3 போட்டிருக்கு, ஜஸ்ட் லைக் சம் ட்விக்ஸ், அவ்வளோதான். அண்ட் எதுக்கு எப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. ஸ்ட்ரிங்ஸுக்கு ஒரு EQ போட்டிருக்கு. Yeah, then like this is some sort of overdrive. This is a stock plugin. Logicல இருக்குன ஒரு stock plugin தான், but you can try this out. Like superbா இருக்கும் sounding. ஸோ ஒரு டிரைவ், ஒரு 6 dB டிரைவும் போடும், லைக் அவுட்புட்லேருந்து 6 dB ட்ரிம்மும் பண்ணும். அண்ட் லைக் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஹை கட். ஓகே, ஸோ நான் அதை காமிக்கிறேன். லைக் இதோட சவுண்டிங் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். டிரைவோட சவுண்டிங் சூப்பராக இருக்கும். லாஜிக்கோட ஸ்டாக் பிளகின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கு, எந்த ஸ்டாக் பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் அது நல்லா இருக்குமா? ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் பிளகின்ஸு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். இது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், லைக் ரொம்ப ஹைஸாக இருக்கும். இது கொஞ்சம், ஸோ எனக்கு பேசிக்கலி அது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி சவுண்ட் பண்ண வேண்டாம். லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் சவுண்ட் லைக் அ சின்த். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கு. தென் ஐ யூஸ்ட் சென்டர் பிளகின். திஸ் இஸ் ஃப்ரம் வேவ்ஸ். ஸோ பேசிக்லி இதோட சென்டர் இமேஜ் நிறைய கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சென்ட்ரல்லேருந்து வருது நிறைய விஷயங்கள், லைக் சென்ட்ரல்லேருந்து. ஐ ஜஸ்ட் வாண்ட் சைட்ஸ் டு பி sounded nicely. So you can see like lot of center images removed from here. அது மேபி அது ரொம்ப நேச்சுரலாக ட்ரீட் பண்ணுதுன்னா அது நல்லா இருக்காது. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்ட்ரிங் டு சவுண்ட் நேச்சுரல். ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் டு சவுண்ட் லைக் அ சின்த். ஓகே, இப்போ சைட்ஸ் தான் ஜாஸ்தி கேட்குது. இப்போ சென்டர் இமேஜ் வந்துருச்சு. யா, அண்ட் ஐ டிட் a little bit of de-essing. You can see this. அது ஒரு ஹார்ஷ் ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும்தான். ஸோ யா, அப்போ நிறைய பேருக்கு வந்து டிஎஸ்ஆர்னு சொன்னால் அது வந்து லைக் வோக்கல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ராங் தாட். லைக் திஸ் ஒன் இஸ் அ அட்வான்ஸ்ட் டிஎஸ்ஆர். திஸ் இஸ் ஃப்ரம் ஃபேஃபில்டர். ஸோ இதில் வந்து 2 மோடு இருக்குது, லைக் சிங்கிள் வோக்கல் அண்ட் வைட் பேண்ட் மோடு இருக்குது. சிங்கிள் வோக்கல்னு போட்டால் லைக் அது வோக்கல் ஓட அந்த எஸ்எஸ் தான் அதோட அந்த மாதிரி ஒரு அல்காரிதத்தில் தான் ஒர்க் பண்ணும். ஆல்ரவுண்ட்னு போட்டால் லைக் யூ கேன் ஆக்சுவலி திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் லைக் அ சிங்கிள் பேண்ட் compressor, like multi-band compressor na you know like what is a multi-band compressor la. So ஒரு selected bands வந்து it will compress. You can actually split the spectrum into 4 or 5 and like you can compress each and every spectrum, like EQ spectrum வந்து compress பண்ணலாம். So basically அது ஒரு EQ spectrum compressor. அதே மாதிரி this one is a single band EQ spectrum compressor. அந்த மாதிரி கூட உங்க அதுதான் basically what is a DSR. Okay, ஸோ இது வந்து ஆல்ரவுண்ட்னா பேசிக்லி அது ஒரு நார்மல்
என்ன சொல்கிறது ஒரு கம்ப்ரஸர் மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் கம்ப்ரஸர் மாதிரியே ஒர்க் பண்ணும். அண்ட் ஐ ஜஸ்ட் செலக்டட் த ஸ்ப்ளிட் பேண்ட்னா எனக்கு இந்த ஒரு செலக்டட் பேண்ட் மட்டும் எடுத்தால் போதும். ஒயிட் பேண்ட்னா like it will actually work like a compressor, so I don't want to do that like that all round வச்சுட்டு white band நான் சூஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு கம்ப்ரஸரை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ டிட் அ ஸ்ப்ளிட் பேண்ட்னா பேசிக்லி ஐ வில் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் இட் லைக் அக்கார்டிங் டு மை செலெக்ஷன். ஓகே, ஸோ நான் இந்த போர்ஷன் தான் பேசிக்கலி அந்த ஒரு கீச் நம்ம ஈஸியாக சொல்லணும்ல கீச் அந்த கீச்சை வந்து கொஞ்சம் தூக்கினதுக்கு தான் அந்த இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டு. ஓகே, தென் அண்ட் லைக் இது ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அப்படியே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஒரு ப்ரீத், ஒரு என்ன சொல்கிறது, ஓகே யா. ஸோ இதெல்லாமே நான் சோலோ கேட்டு பண்ணது கிடையாது. லைக் சாங் கூட கேட்டுருதா இதெல்லாம் நம்ம டிசிஷன் பண்ணோம். இந்த டிசிஷன்லாம் வந்து நம்ம சாங் கூட கேட்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் ஃபீல் வரும். சோலோ கேட்டு நம்ம இந்த மாதிரி எதுவும் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து சோலோவில் ஒர்க் ஆகாது. இது நான் ஒரு வாட்டி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சோலோவில் ரொம்ப ப்ராசஸ் பண்ணால் உட்காந்து ஒரு ட்ராக்கை ட்வீக் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. எப்போவுமே வந்து மற்ற ட்ராக்ஸு கூட உட்காந்து ட்வீக் பண்ணால் தான் it will sound good. போரா 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 தேரி சுக்க வச்சு போரா சண்டாடி போரா 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 என தூக்கி நிக்க வச்சு போரா சதிகாரி. So இங்கே I muted the whole guitars. இங்கே லைக் ஸ்ட்ரம் வாசிச்சிருந்த இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வாசிச்சிருந்த இதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன். இது இருந்தால் எப்படி இருக்கும் கேளுங்க. இது ஏன் மியூட் பண்ணேன்னா ஆல்ரெடி லைக் அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த சாப்பிங் வந்த போது வி காட் தட் லைக் அந்த டெம்போ ஃபீல் வந்துருச்சு. லைக் அந்த ஒரு டான்ஸ் மூவ் திங்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் அந்த ஒரு கிட்டார் ஸ்ட்ரம்மு தேவைப்படல, அந்த ஒரு க்ரூவுக்கு இந்த ஸ்ட்ரம்மு தேவைப்படல. ஓகே, ஸோ ஓப்பன் ஸ்ட்ரம்மை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே மியூட் பண்ணிட்டேன்.